இனிப்பு பூந்தியும் மிச்சரும் இருந்தால் நான் இப்படி தான் சாப்பிடுவேன். ஒரு குண்டா ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த இனிப்பு பூந்தியை ஒரு 4, 5 ஸ்பூன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் போட்டுப்பேன். இதுக்கு ஈக்குவலாக அந்த மிச்சரையுமே ஒரு 4, 5 ஸ்பூன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த குண்டால போட்டுருவேன். ஸோ அப்போது இந்த ஸ்வீட்டும் அந்த காரமும் எனக்கு மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வேறு ஒரு டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இங்கே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்வீட்டும் காரமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட உங்களுக்கு பிடிக்குங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே வந்துட்டு கலந்துரும். ஏன்னா அந்த மிச்சர்லையுமே காரமான அந்த பூந்தியுமே இருக்கும். இப்போ இந்த இனிப்பு பூந்தியுமே வந்துட்டு கலந்துருச்சு. ஸோ அந்த மிச்சரில் அந்த பொட்டுக்கடலை, இந்த கடலைக்கொட்டை எல்லாமே கலந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு வாய் வைக்கும் போதே அந்த ஒரு டேஸ்ட், அந்த உள்ள நம்ம சாப்பிடும்போது இனிப்பு வரும், காரம் ரெண்டுமே கலந்த ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிடவும் பிடிக்கும். பட் ஒன்றா சேர்ந்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.